வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவான் மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்கின்சன் நோயாளிகளில் எப்படி மூளையில் இயற்கையாக டோபமின் பராமரிக்கலாம் என்பதை குறித்து பேசப் போகிறோம். டோபமின் 1 என்பது ஒரு விஷயம். இதன் குறைபாட்டால் எங்கள் மூளையின் மசாஜ் ஒத்திசைவு முடிவுக்கு வருகிறது, குறைகிறது மற்றும் எங்கள் கைகள் கால்கள் வெட்டப்பட தொடங்குகிறது. நமக்கு கம்பி ஏற்படுகிறது. எங்கள் இயக்கம் மெதுவாக ஆரம்பிக்கிறது. எங்கள் உடலில் வெவ்வேறு வகையான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இது போலவே வயது மிகவும் வேகமாக வருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை கட்டுப்படுத்த வேண்டும். டோபமினை மூளையில் வெளியிட வேண்டும் கூறுகிறோம். இதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். டோபமினின் சுரப்பி மூளையில் குறைவாக ஏன் இருக்கிறது? முதலில் டோபமின் மூளையில் குறைவாக இருக்கிறதற்கான காரணம், மூளையின் உள்ளே உள்ள எங்கள் செல்கள் டோபமினை உருவாக்கும் செல்களுக்கு சேதம் ஏற்படுகிறது. ஆம், இல்லை. இது மூளையின் செல்களுக்கு சேதம் ஏற்படுகிறதா? நீங்கள் வெளியிலிருந்து டோபமினை தொடர்ந்து எடுத்தால் என்ன ஆகும்? மூளையின் செல்கள் உயிருடன் வருமா? ஆம், இல்லை, இல்லை. டோபமினை வழங்குவதால் மூளையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்கள் செயல்படவில்லை. இதனால் சேதமடைந்த செல்கள் நிறுத்தப்படுமா? பதில், நாம் மூளையின் செல்களை இறக்க விடாமல் இருந்தால் டோபமினை மேலும் குறைவதிலிருந்து தடுக்க முடியுமா? இது நாங்கள் எந்த பாகிஸ்தான் நோயாளியின் உட்பட முதலில் செய்ய வேண்டியது. மூளையின் செல்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இதனால் மூளையில் டோபமினின் சுரப்பி மேலும் குறைவாக இருக்காது. மேலும் நாங்கள் வெளியில் இருந்து டோபமினின் அளவை அதிகரிக்க வேண்டாம். மூளையின் செல்களின் தேவையை பற்றி அவர்கள் ஏன் இறக்கிறார்கள் என்பதை பார்க்க முயற்சிக்கவும். மூளையின் செல்கள் இறக்கிறதற்கான காரணம் மூளையின் செல்கள் மீளவில்லை என்பதுதான். எங்கள் உடலில் வகையான செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. ஒன்று காடாபோலிக் செயல்பாடு. இதன் மூலம் எங்கள் திசு சேதமடைகிறது. எங்கள் உடலில் செயல்பாடு. அதை போலவே அனபாலிக் செயல்பாடு. இதன் மூலம் எங்கள் திசு பழுது பார்க்கப்படுகிறது. ஆகையால் நாம் இந்த பழுது பார்க்கும் செயல்பாட்டை நீக்கினால் கெட்டுப்படுத்தும் செயல்பாடு மட்டும் எங்கள் உடலின் உண்மையை சேதமாக்கும் மற்றும் கட்டமைக்கும் செயல்பாடு இல்லாமல் எங்கள் உடல் 6 மாதம் உயிர் வாழ முடியாது. 6 மாதங்களில் எங்கள் முழு உடல் அழிந்துவிடும். ஏனெனில் அதில் பழுது பார்க்க முடியவில்லை. இதனை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சிறிய எடுத்துக்காட்டை தருகிறேன். நீங்கள் கார் வாங்குகிறீர்கள். அது இரும்பு அல்லது மெட்டல், மிகவும் கடினமானது. எவ்வளவு ஆண்டுகள் இயங்கும்? 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். அதன் பிறகு அது குப்பைக்கு போகிறது. இப்படிமே உங்களுடைய உடல் மென்மையான திசுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது 89, 100, 20 ஆண்டுகள் வரை நீடிக்கிறது. ஏன்? எங்கள் உடலில் என்ன இருக்கிறது? 100 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஆனால் இரும்பு கார் நீடிக்கவில்லை. சொல்லுங்கள், புரியவில்லை. இதுவே எங்கள் உடலில் ஒவ்வொரு நாளும் பழுது பார்க்கும் வேலை நடைபெறுகிறது. தினமும் பழுது பார்க்கப்படும், தினமும் சேதமாகும், தினமும் பழுது பார்க்கப்படும். வயதுடன் இந்த பழுது பார்க்கும் செயல்முறை மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது மற்றும் எங்கள் உடலில் கெட்டுப்படுத்தும் செயல்பாடு தொடர்கிறது. பழுது பார்க்க முடியாததால் நமக்கு முதுமை உணர்வு ஏற்படுகிறது. இந்த பழுது பார்க்கும் வேலை தினசரி அடிப்படையில் தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெறுமானால் முதுமை வராது. இந்த காரணத்தால் நாங்கள் 2 வகையான மனிதர்களாக தோன்றுகிறோம். சிலர் 50, 60 வயதானவர்கள், அவர்கள் 70, 80 வயதானவர்களாக தோன்றுகிறார்கள். முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகள். மற்றவர்கள் 80 வயசானவர்கள், 80 வயதாக தெரிகிறார்கள். ஏனெனில் பழுது பார்க்கும் வேலை நல்ல முறையில் நடைபெறுகிறது மற்றும் அவர்கள் நீரிழிவு நோயாளிகள் அல்ல. அவர்களில் எந்த பெரிய நோய்களும் இல்லை. பழுதுபார்ப்பு எங்கள் உடலில் முக்கியம். இப்போது பழுதுபார்ப்பு எப்படி நடைபெறுகிறது, அதற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முறையில் பழுது பார்க்க வேண்டும் என்றால் பழுது பார்க்கும் பொருட்கள் உடலில் இருக்க வேண்டும். உடல் புரதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. என் உணவில் புரதம் நல்லதாக இருந்தால், வைட்டமின்கள் நல்லதாக இருந்தால், அமினோ அமிலங்கள் நல்லதாக இருந்தால் அது கச்சா பொருளாகும். என் உடலுக்கு கச்சா உருவாக்க முடியும். இல்லையெனில் அது பழுது பார்க்க முடியாது. இப்போது நினைச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் சிமெண்ட் இல்லையெனில் நீங்கள் யாரிடமிருந்து பழுது பார்க்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே உடலில் சரியான அளவிலான உணவு சாப்பிடுவது மற்றும் நல்ல உணவு உண்பது முக்கியம். மற்றொரு சில காரணிகள் எங்கள் உடலில்
உடல் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. முதலாவது, எந்த காரணத்திற்காகவும் வேலைக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தவறானது நடந்தால் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்றால், மன அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உடல் அதிக சேதத்தை அனுபவிக்கும். பழுதுபார்ப்பு வேலை நடைபெறாது. பழுதுபார்ப்பு வேலை நடைபெறவில்லை. உங்கள் உடலில் நீங்கள் உடைப்பு உணர்வை உணர்வீர்கள். நீங்கள் எப்போதும் பதற்றத்தை உணர்வீர்கள். நீங்கள் எந்த விஷயத்திற்கும் கவனம் செலுத்த முடியாது மற்றும் இந்த மன அழுத்தம் மெதுவாக அதிகரிக்கிறது. முடிவில் உங்களுக்கு பார்கின்சன் போன்ற நோய்கள் அல்லது மற்ற எந்த நோய்களும் இருக்கலாம். பார்கின்சன் நோயாளிகளில் ஒன்று பொதுவான சிரமம் நாம் காணும் மன அழுத்தம். மற்றொரு முக்கியமான விஷயம் நாம் காணும் சின்னம் என்பது தூக்கத்தின் குறைபாடு. நீங்கள் பார்கின்சன் நோயாளி என்றால் உங்கள் அருகில் உள்ள பார்கின்சன் நோயாளிகள் 10ல் 7 பேர் எனக்கு தூக்கம் குறைவாக வருகிறது அல்லது இரவில் 3 முறை சிறுநீர் கழிக்க எழுந்திருக்கிறேன் என்று கூறுவார்கள். மேலும் எவ்வளவு காலமாக இது நடக்கிறது என்று கேட்கிறோம். டாக்டர் சார், இது வருடங்களாக நடக்கிறது. எனக்கு இரவில் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் மீண்டும் தூங்குகிறேன். உங்கள் தூக்கம் இடைஞ்சலானால் நீங்கள் தூக்கம் குறைவாகவே இருக்கிறது. இந்த இரு சந்தர்ப்பங்களில் உங்கள் மூளையில் மீட்பு நடைபெற முடியாது. பழுது பார்க்கும் செயல்பாடு குறைவாகவே இருக்கும். இப்போது எப்போது எங்கள் மூளையில் சேதம் ஏற்பட்டால் 10ல் 8க்கு பழுது பார்க்கும் செயல்பாடு இருக்கும். 2க்கு சேதம் ஏற்படும். அது தினசரி சேர்ந்து எவ்வளவு பெரியதாக மாறுகிறது என்றால், எங்கள் மூளையில் செல்கள் சேதமடைகின்றன. இவ்வளவு மீட்பு அடையும் போது டோபமின் சரியாக வெளியிட முடியாது. மேலும் பார்கின்சன் நோயாளிகளுக்கு முதலில் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். தூக்கத்தை சரியாக அமைக்க வேண்டும். இது பார்கின்சனில் நல்ல மீட்புக்கு மிகவும் முக்கியமாகிறது. பார்கின்சன் நோயாளிகள் அவர்களின் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். முதலில் தூக்கத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். நமது தூக்கம் 8 மணி நேரம் இடைஞ்சலின்றி இருக்க வேண்டும். அதில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கடி எழுந்தால் அதை குறைக்க வேண்டும். டோபமின் 1 மற்றும் மற்ற காரணிகள் எங்கள் உடலில் நல்ல முறையில் வெளியிடப்பட வேண்டும். நீங்கள் என்ன தெரியும்? அது மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? உங்கள் மூளையில் அதிகமாக டோபமின் வெளியிடப்படும். நீங்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். டோபமின் எப்போது எங்கள் உடலில் வெளியிடப்படுகிறது? நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனவே நீங்கள் உங்கள் மூளையில் டோபமின் சுரப்பியை அதிகரிக்க, உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க, உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்ய வேண்டும். இப்போது பார்கின்சன் நோயாளிகள் மீட்பு இல்லை என்று நம்புகிறார்கள்.